2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் திமுக கூட்டணியில் சலசலப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ராங்கான கூட்டணி, வெற்றி கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக சமீப காலமாக அந்த வார்த்தைகளை கூட பயன்படுத்தாமல் மௌனமாக இருக்கிறது. அதிக தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு திமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் நெருக்கடியை கொடுத்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர், கிறிஸ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலரும் காங்கிரஸ் தயவால் தான் திமுக ஆட்சியில் இருக்கிறது, 40 தொகுதிகள், ராஜ்யசபா எம்பி, உள்ளாட்சி தேர்தல்களில் முக்கியத்துவம் இல்லை என்றால் திமுக உடனான கூட்டணி கணக்கை மாற்றுவோம் என்கிற ரேஞ்சுக்கு திமுகவிற்கு எதிராக பேசி வருகின்றனர். அதற்காக நவம்பர் மாதமே பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைத்து காங்கிரஸ் காத்து கொண்டிருக்கும் நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக எத்தனை தொகுதிகளை ஒதுக்கப் போகிறது, கேட்ட தொகுதிகளை கொடுத்து கூட்டணியில் காங்கிரஸை தக்க வைக்குமா திமுக என்கிற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகிறது. பேச்சுவார்த்தையில் ஆரம்பம் முதலே கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த தேர்தலை விட குறைந்த அளவிலேயே சீட்டுக்களை கொடுக்க திமுக முயற்சி செய்கிறது. இது உள்ளபடியே கூட்டணி கட்சியினரை அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கிறது. காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையில் 25 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க திமுக முன் வந்திருப்பதால் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா என்பதில் பலத்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. புதிதாக வந்தவர்களுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுப்பது பல தேர்தல்களாக திமுகவுடன் பயணிக்கும் கூட்டணி கட்சியினரிடையே அதிருப்தியை அதிகரித்துள்ளது. எங்கே கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்தால் பின்னாளில் அது சிக்கலாக வரும் என்ற அச்சத்தில் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருக்கிறது திமுக. மேலும் திமுக சின்னத்தில் மட்டுமே கூட்டணி கட்சியினரை நிறுத்த திமுக அழுத்தம் கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் குழப்பத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறதா திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை? கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை திமுக குறைப்பதன் பின்னணி என்ன? திமுக கூட்டணியில் நீடிக்குமா காங்கிரஸ்? புதியவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காதது ஏன் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.